நெக் இன்டர்லைனிங் அல்லது கேன்வாஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 10 ஷேப்பில் கழுத்து நம்ம வெட்டி காட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்கோட சைடு நெக்கோட வித் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு 2 இன்ச்சு, டோட்டல் நெக் வித் 4 இன்ச்சஸ். நெக்கோட ட்ராப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 இன்ச்சஸ். சின்ன குழந்தைங்களுக்கான கம்மீஸில் உள்ள கழுத்தை வெட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இவங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க இப்போ கழுத்து. அந்த கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கிராஸாக எடுக்கணும் அப்படின்னு காட்டியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இந்த கழுத்தை வந்துட்டு கிராஸாக நம்ம மெஷர் பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். நெக்கு வித்து எடுத்த அளவு வச்சிடலாம் 2 இன்ச்சு. நெக்கோட ட்ராப் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெட் லைனில் காட்டுப்பாரு. இந்த அளவு கிராஸாக நீங்கள் வச்சுட்டு லைன் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு ஃபேஸிங்கோட வித் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கேன்வாஸை. இப்போ படம் வரையலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயராக ஒரு லைன் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன வி ஷேப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கொயர் லைன் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வெளியில் வரக்கூடிய வட்டம், இந்த ஸ்கொயர் லைனுக்கு வெளியில் கொண்டு போயிருக்காங்க இந்த வட்டத்தை. இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் லைனுக்கு உள்ளேயோ வெளியிலையோ மாற்றி மாற்றி நம்ம அமைக்கும் போது பலவிதமான நெக்குகளுடைய அமைப்பை நம்ம கொண்டு வரலாம். இப்போ வைக்கிறது வந்து ஃபேஸிங்கோட வித் 1 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக தெரிகிற பக்கம் வந்துட்டு ஃபியூசிங் இருக்க பக்கம், ஃபியூசிங் இருக்க பக்கத்தில் நம்ம வரையக்கூடாது. ஃபியூசிங் இல்லாத பக்கத்தில் நீங்கள் வரைஞ்சிட்டு கட் பண்ணணும். கேன்வாஸ் விரிச்சு வச்சதில் தெரியுது பாருங்கள், மினுமின்னு தெரியக்கூடாது. பசை உள்ள பக்கம் அது. சரி, இந்த கழுத்து இப்போ வெட்டி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு நெக்கு எப்படி இந்த கழுத்து வடிவம் கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி ஒரு 1/2 மீட்டர் கேன்வாஸ் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 நெக்கு. இது ஃபேஸிங்கோட வித்துக்காக 1 இன்ச்சு நம்ம வச்சிடலாம். நெக்கு ட்ராப்பு 5.25 இருந்ததுன்னா -1/4 பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அல்லது கிராஸாக நம்ம மெஷர் பண்ணலாம் முதல் காட்டின மாதிரி. இது மேலே வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்கான 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. நெக்கோட வித் 2 இன்ச்சு, காமனாக 2 இன்ச்சு வச்சு இப்போ இந்த படம் போட்டுட்டு வரேன். இது அடுத்த ஷேப் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த ஸ்கொயருக்கு உள்பக்கமாகவே இந்த ஷேப் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பல விதமான ஷேப்ஸ் உள்ள அட்டை ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டில் நான் காட்டினேன். ஃபேஸிங்கோட வித் 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். நகராமல் இருக்கிறதுக்கு குண்டூசி மாட்டிக்கங்க. முதல் ஃபேஸிங்கில் கொஞ்சம் பெருசாக வெட்டி எடுத்துக்கலாம். ஃபேஸிங்கோட வித் இது. நெக்கோட இன்சைட் ஷேப்பை நம்ம வெட்டுறப்போ ரைட் குண்டூசியை கழட்டிட்டு ஷேப் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அழகாக இந்த கழுத்துடைய வடிவங்கள் ஒரு 10 வடிவங்கள் வெட்டி காமிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு கீழே 1 இன்ச்சு வச்சுருங்க ஃபேஸிங்கோட வித்துக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5.25 கிராஸாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருந்தோம்னா 5 எடுத்திங்கன்னா போதும். இப்போது ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது நெக்கோட வித்து 4ல் பாதி 2 இன்ச்சு வச்சிடறோம். ரைட். அடுத்த வடிவம் எப்படி வரைகிறது அப்படின்றத காட்டிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட் லைன் பண்ணிடலாம் இதில். ரைட்டு. ஃபேஸிங்கோட வித்துக்கு நம்ம ஃபஸ்ட்டில் வெட்டிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கலாம். எப்போவுமே ஷேப்பாக வெட்டுற இடங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேட்டர்ன் எடுக்கும்போதே கேன்வாஸ்லாம் கொஞ்சம் கூட வெட்டிட்டு அதுக்கப்புறம் வெட்டி எடுக்கணும். இது பர்ஃபெக்டாக வெட்டணும். கழுத்து வர பக்கத்தை வண்டி கரெக்டாக பர்ஃபெக்டாக வெட்டணும். நீங்கள் எந்த சிலும்பலும் இல்லாமல் வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு மினி ஸ்டார் கிராஸ் கீழே எண்டில் இருந்து ஸ்டார் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு ஃபேஸிங்கோட வித்து வச்சுக்கோங்க.
5.25 நெக்கோட ட்ராப்னா 5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். ஸ்ட்ரைட்டில் வைக்கும்போது 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். இது சீம் அலோன்ஸ் ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க. நெக்கு வித் 4னா அதில் பாதி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் லைன் அடிச்சிடலாம். இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு 10 நெக்குக்கும் சேம் மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம். நெக்கோட ஷேப்ஸ் வந்து உள்ள ஒட்டி மாற்றி மாற்றி நம்ம போட போகிறோம். ஒன் இன்ச்சு ஃபேஸிங்கோட வித்துது. நகராமல் இருக்கிறதுக்கு குண்டூசி மாட்டிக்கங்க. நெக் இன்சைடு வெட்டும் போது பர்ஃபெக்டாக வெட்டணும். நீங்கள் அந்த கத்திரி எந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி வெட்டும் போது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வெளிப்புறம் கொஞ்சம் சிலும்பல்லாம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்சைடு வெட்டும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். சிலும்பல் வரக்கூடாது கட்டிங்கில். ரைட், வெரி குட். அடுத்த ஷேப் எப்படி வெட்டுறதுன்னு காட்டியிருக்கேங்க. கேன்வாஸ் டைட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச்சு ஃபேஸிங்கான வித்து வச்சுக்கலாம். நெக்கோட ட்ராப் 5.25 இருந்ததுன்னா நீங்கள் 5 வச்சுக்கோங்க போதும். ஸ்ட்ரைட்டில் வைக்கும்போது கிராஸாக வச்சிங்கன்னா 5.25 வைக்கணும். இது சீம் அலோன்ஸ். நெக்கு வித்தில் பாதி ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. மாதிரி ஒரு 108 வடிவம் உள்ள பேட்டர்ன்ஸ் நான் ஃபஸ்ட்டில் காட்டினேன். நான் அந்த மாதிரி பேட்டர்ன் உங்கள் இடத்துல கிடைக்குதுன்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போட்டு சின்னதாக சின்ன சில்ட்ரன்ஸ் கம்மின்ஸில் பாடி பார்ட் வரைக்கும் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பெரிய கம்மிஸ் போகும்போது உங்களுக்கு ஒரு 10 நெக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுங்காட்டி உங்களுக்கு நல்ல அழகான தைரியம் வந்துடும். நெக்கும் வந்து தைக்கிற மெத்தட்லாம் உங்களுக்கு அழகாக புரிஞ்சிட்ருக்கும். அதுக்குள்ளார நான் முழுசாக ஒரு புது ட்ரெஸ் எடுத்து செய்கிறதுக்கு சின்ன சின்ன பாடிஸை வெட்டிட்டு எப்படி இந்த நெக்ஸை தயார் பண்ணி பார்க்கலான்னு உங்களுக்கு பின்னாடி ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு நெக்கு தைச்சி காமிச்சிருக்கேன். இது கீ ஹோல் நெக்குக்காக இப்படி படம் வரைஞ்சிருக்கோம். கீஹோல் நெக்குன்னும் போது நெக்கோட ட்ராப்புக்கு அப்புறம் கீழே ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ எக்ஸஸாக நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேஸிங்கோட அளவு வச்சுருக்கேன். இதில் கழுத்துடைய அகலத்தை விட வெளியில் ஒரு கோடு போட்டு காமிச்சிருக்கோம். நான் வெளியில் எடுத்துகிட்டு போக போகிறேன் இப்போ இந்த கழுத்தை. ஸ்ட்ரைட் லைனை விட வெளியில் எடுத்துகிட்டு போயிருக்கோம். பாட் நெக் ஆக்கியிருக்காங்க. இதை கீழே ஒரு வி ஷேப் கீ ஹோல் கொடுத்துருக்காங்க. இது கீ ஹோல் நெக் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி கீழே நம்மளுடைய கழுத்துக்கு கீழே இறக்கத்தில் ஒரு ஷேப்ஸ் பண்ணோன்னா அது கீ ஹோல் நெக்காக இருக்கும். இது ரைட். இப்போ இந்த ஃபேஸிங்கோட 1 இன்ச்சு நம்ம வெட்டிக்கலாம். சீம் அலவன்ஸ் லைன் இது. கீ ஹோலோட லைன் அது. அந்த பாட் நெக்கு நல்ல அழகாக ஷேப் கொடுங்க. ஷேப்லாம் நீங்கள் எந்த ஷேப் கட் பண்ணி எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தைக்கும் போதான ரிசல்ட் கிடைக்கும். இதை இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குட். ஒரு அழகான வடிவம் நமக்கு கிடச்சிருக்கு. கீ ஹோல் நெக் அப்படின்னும் போது அது வி ஷேப்பில் கீழே ஒரு ஷேப் கொண்டு வந்திருக்கோம். அடுத்த ஷேப் அதே மாதிரி நெக்கோட வித்து ஃப்ரண்ட் நெக்கோட ட்ராப் கிடைச்ச அளவை விட 1/4 இன்ச்சு மைனஸாக வச்சுக்கோங்க. இது கீ ஹோலுக்கான மார்க்கு, ஃபேஸிங்கான மார்க்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கழுத்து ஒன்று எடுத்திருக்கோம். நம்மளோட விருப்பம்தான் இந்த கழுத்து போடுறது அப்படின்றது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த நெக் பேட்டர்ன்ஸ் எங்கேயாவது கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வாங்கி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் நெக் பேட்டர்ன்ஸ் இருக்கும்போது. ரைட். ஃபேஸிங்கோட வித்து வச்சாச்சு. இதுவும் ஒரு கீ ஹோல் நெக்கு தான். இது
ஒரு 1/4 இன்ச்சு வச்சுருக்காங்க. ஏற்கனவே நான் ஒரு 3/8 இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்ணேன். அதனால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அந்த இடத்த. அந்த 1/4 இன்ச்சு 3/8 நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வெட்டி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலான்னு சொல்லிட்டு. முதல் பேப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி நெக்ஸ் வெட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கேன்வாஸுக்கு போங்க. நேராக எடுத்ததும் கேன்வாஸில் போயிட்டு இந்த மாதிரி நெக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, கேன்வாஸ் வீணாக போகும். வெரி குட், சூப்பராக வந்திருக்கு அந்த கீ ஹோல் நெக்கு. இந்த மாதிரி நெக்கோட முடிவுக்கு கீழே நமக்கு ஹோல் வர மாதிரி இருந்ததுன்னா அதை கீ ஹோல் நெக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த நெக்கோட வித்து, நெக்கு ட்ராப்பு மைனஸ் காலு, ஃபேஸிங்கோட வித்து, கீ ஹோலோட வித்து, கீழே ஃபேஸிங்கோட வித்து. நெக்கோட ஷேப்பை பொறுத்து கீழே ஒரு 2-3 மார்க் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான கழுத்து வருதுன்னு இப்போ பார்ப்போம். ஒரு டைமண்ட் நெக் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு 3/8 இன்ச்சஸ் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட். வெரி குட். அங்கே ஒரு சின்ன டைமண்ட் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். எஸ், குட். ஃபேஸிங்கோட வித்து 1 இன்ச். இப்போ இது அதுவும் கீ ஹோல் தான். அந்த மாதிரி ஒரு நெக்குக்கு கீழே ஒரு ஹோல் சின்னதாக கொண்டு வரும்போது அதை கீ ஹோல் நெக் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ சீம் அளவு சண்டை வெட்டிக்கலாம். இது எல்லாமே நம்ம பயிற்சி செய்கிறத பொறுத்து நமக்கு ஒவ்வொரு விஷயமும் ஸ்மூத்தாக வர்றது அமையும் நமக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது அந்த நெக்கு. ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அல்ல அந்த ஹோலை வந்து ஏதாவது கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக்கை வச்சு அடைச்சும் நம்ம போடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் நெக்கு. டபுள் சைடு வராமல் சிங்கிள் சைடில் நம்ம ஓப்பன் பண்ணி நெக் போட போகிறோம். மேலே ஃபஸ்ட்டு சீம் அலவன்ஸ் நம்ம மார்க் பண்ணிடலாம். நெக்கோட வித்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சைடோட நெக்கு வித்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். நெக்கோட வித்துக்கு 2 சைடுக்கும் அதே மாதிரி நெக்கோட வித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஓப்பனில் படம் போட போகிறோம். நெக்கோட ட்ராப் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிராஸாக எடுத்துருந்தீங்கன்னா -1/4 வச்சு போடுங்க. ஒரு ஆஃப் ரவுண்ட் இது ஓப்பன் நெக். இது இந்த மாதிரி போடுற நெக்குக்கு பேர். ஃபேஸிங்கோட அகலம் எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நம்ம 2 சைடும் ரவுண்ட் இருக்கணும்ல. ஸ்ட்ரைட் இருக்க சைடு ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம். ஃபேஸிங்கோட சைடு இது. சீம் அலவன்ஸ் சைடு வெட்டிக்கலாம். உள்ள கழுத்து வெட்டும் போது ரொம்ப நீட்டான ஃபினிஷ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபினிஷிங் தான் உங்களுக்கு கழுத்தில் வரும். உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அழகாக கட் பண்ணிடுங்க. ரைட், ஆஃப் நெக் இது, ஓப்பன் நெக் இது. ரைட், ஓப்பன் நெக்கில் இன்னொரு ஷேப் ஒன்று பண்ணி காட்டலாம். மொத்தம் 10 நெக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த 10 நெக்கில் வந்துட்டு ஒரு 2 நெக்கோட ஷேப் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி காட்டுறோம் வரக்கூடிய பாடத்தில். ஏற்கனவே நம்ம கம்மீஸோட ப்ராட் பாட்டத்தில் ஒரு 2 நெக்கு பண்ணி காட்டியிருக்கோம். அதே மாதிரி கம்மீஸில் ஒரு 2 நெக்கு பண்ணி காட்டியிருக்கோம். ஏற்கனவே இந்த ஃபியூசபிள் நெக் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு 6 நெக்கு இந்த டோட்டல் டிவிடியில் செஞ்சு காட்டியிருக்கோம். ஸ்டிச் பண்ணுறதுல உங்களுக்கு அதை பற்றி நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த சாப்டரில் வந்துட்டு ஒரு 10 நெக்கு வெட்டி காட்டுறதோட நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம். இது கொஞ்சம் ரவுண்ட் நெக்கை இன்னும் கொஞ்சம் ஷேப் பண்ணி ஓப்பன் நெக் போடுறேன். இது எல்லாமே அந்த நெக்கு சார்ட்டில் இருக்கு. ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவை. பேசிங்கோட வித்தை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் இருந்தால் போதுமானது.
ஃபேஸிங்கோட வித்துக்கு ஸ்ட்ரெயிட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இருக்க ஷேப்பில் 1 இன்ச் எக்ஸஸ் பண்ணி நம்ம வெட்டிக்குவோம். சீமோட லைன் கட் பண்ணிக்கலாம். இன்சைடில் நெக்கை வெட்டுறது தான் நமக்கு ஃபினிஷிங்காக வர இடம். அதனால் இன்சைடில் கழுத்தை வெட்டும் போது அழகாக வெட்டணும். நீங்கள் அந்த வடிவங்கள் ஸ்மூத்தாக கரு வர்றது மாதிரி வெட்டிக்கங்க. தைக்கிறதுக்கு அப்போ தான் எளிமையாக இருக்கும். அடுத்து வர சாப்டரில் இது எப்படி ஃபியூஸ் பண்ணி தைக்கிறது அப்படின்றது வந்துட்டு இருக்குது. அழகாக பாருங்கள், நல்லா செய்யுங்க. வாழ்க வளமுடன்.